இப்போ ஒரு காரியம் நம்ம தொடங்க போகிறோம்னா என்னென்ன விஷயம் பண்ணுறதுங்கிறது மெயினான இருக்குது. ஸோ காரியங்கள் பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம், எப்போதுமே சந்திராஷ்டமம் பார்ப்போம், கிரகங்கள் இருப்போம், இன்றைக்கி வந்து அஷ்டமியா நவமியா செவ்வாய் நம்ம பண்ணக்கூடாது, எனக்கு இது ஆகாது அதாகாது. பட் அதெல்லாம் மெயினாக வேலை செய்யாது. ஏன்னா திதிகள்ங்கிறது வந்து திதி சூன்யம்னு ஒரு ராசியில் வரதை மட்டும்தான் பார்க்கணுமே இல்லையா, மற்றபடி வேறு எதுவும் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. மெயினாக நான் ஃபாலோ பண்ணுறதுன்னா பஞ்சபட்சிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அந்த பஞ்சபட்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமது நட்சத்திரங்கள், நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பட்சி வரும். அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு பாம்பு பஞ்சாங்கம் வீட்டில் இருக்கும், பாம்பு பஞ்சாங்கமோ இல்லை ஏதோ ஒரு பஞ்சாங்கம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த பாம்பு பஞ்சாங்கம் எடுத்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாம்பு பஞ்சாங்கம் பின்னாடி போட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் நீங்கள் பேக் திரும்பினீங்கனாலே இருக்கும், அந்த கட்டங்கள் இருக்கும். 1 2 3 போட்டிருக்கும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லூர், கோழி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பட்சிகள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து 2 டேப்லர் காலம் இருக்கும். ஒன்று பூர்வபட்சம் போட்டுருவாங்க, பூர்வபட்சம்னா வளர்பிறை, இன்னொன்று வந்து அமரபட்சம் போட்டுருவாங்க, அது வந்து தேய்பிறை. ஸோ 2 பேர் 2 டேப்லெட் காலம் கொடுத்துருவாங்க. ஸோ இது ஜென்ரலாக நீங்கள் வந்து இதிலே பாம்பு பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பாங்க. அதே பாம்பு பஞ்சம் சைடு வந்து படுபட்சி நாட்கள்னு போட்டிருப்பாங்க.